புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான கேரல்ஸ் நிகழ்வுகள் களை கட்டி வருகிறது. மேலும் தேவாலயங்களில் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சி அளிக்கும் நிலையில் குடில்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள் அமைக்கும் பணிகளும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. புதுச்சேரியை மழை சற்று ஓய்ந்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வரவேற்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் இப்பண்டிகைக்கான பொருட்களின் விற்பனை நகர பகுதிகளில் சூடுபிடித்துள்ளது. மிஷன் வீதி, காந்தி வீதி, நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு கடை வீதிகளில் கிறிஸ்துமஸ் குடிலுக்கு தேவையான பொருட்கள் அதிக அளவில் விற்கப்பட்டு வருகிறது. இதற்கு தேவையான பொருட்களை ஆர்வமுடன் பொதுமக்களும் வாங்கி செல்கின்றனர். மிஷன் வீதி ஜென்மராகினி மாதா ஆலயம் எதிரே குடில்களுக்கு தேவையான சொரூபங்கள் விற்பனை ஜரூராக நடந்து வருகிறது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் வகையில் ஜென்மராகினி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்த வண்ணம் காட்சி அளிக்கிறது. மேலும் கிறிஸ்துமஸ் கேரளஸ் உள்ளிட்ட கலை நிகழ்வுகளும் ஆங்காங்கே களை கட்டியுள்ளது. தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மேலும் வருகின்ற 24ஆம் தேதி நள்ளிரவு கிறிஸ்துமஸ் கொண்டாட சிறப்பு திருப்பலியும் நடைபெறவுள்ளது. 25ஆம் தேதி காலை பிரார்த்தனை நடைபெறும் நிலையில் இதனிடையே வீடுகளிலும் ஸ்டார் குடில்கள் அமைத்து கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட கிறிஸ்தவர்கள் முழுவீச்சில் தயாராகி வருகின்றனர். அதனை அடுத்து 2024 புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கும் புதுச்சேரி காத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.